அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறையுமே இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் என ஏராளமான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாக செய்தியாளர்கள் 4ஆம் எண் நுழைவாயில் வழியாக சட்டப்பேரவைக்குள் வருவார்கள். தற்பொழுது அந்த வாயில் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் 4ஆம் எண் வாயில் வழியாக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உள்ளே சென்றிருக்கிறார். சற்று முன் இந்த பகுதியில் தான் சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் ஆய்வு மேற்கொண்டார். அதே போல இணை ஆணையர்கள் ஜெயக்குமார், அதே போல ஸ்ரீதர், சந்தோஷ்குமார் உள்ளிட்ட மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக செய்தியாளர்கள் குறிப்பாக பிரஸ் ரூம்ல மட்டுமே இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வழியாகத்தான் சட்டப்பேரவைக்கு பத்திரிகையாளர்கள் செல்லக்கூடிய வழி. அந்த வழியும் தற்பொழுது பத்திரிகையாளர் பாஸ் வச்சிருக்க மட்டும்தான் உள்ள செல்லக்கூடிய வழியும் வகையும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த வாயில் வழியாகத்தான் குறிப்பாக நாம் உள்ளே செல்லக்கூடிய வழி. அந்த பகுதியும் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் இந்த பகுதியில் சென்னை மாநகர ஆணையர் ஆய்வில் ஈடுபட்டார். ஏராளமான குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். பத்திரிகையாளர்களுக்கு என்று தனி மாடம் இருக்கிறது. குறிப்பாக அரசு அங்கீகார அட்டை உள்ள பத்திரிகையாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பத்திரிகையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு குறிப்பாக அந்த ஆறு பிளாக் பின்புறத்தில் பத்திரிகையாளர் மாடத்தில் அமர்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திக், தலைமைச் செயலகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த சாலையில வாகனங்கள் செல்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமா அல்லது சிறப்பு கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த 11 மணி வாக்கிலெல்லாம் போக்குவரத்து மாற்றங்கள் அந்த பகுதியில் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது பல்வேறு சாலைகள் இருக்கிறது. குறிப்பாக ராஜாஜி சாலை, காமராஜர் சாலை, அதே போல வாலாஜா சாலை, அனைத்து சாலைகளிலுமே பல அடுக்கு காவல்துறை என்பது தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிவானந்த சாலை வரை குறிப்பாக கையில் லத்திகளை ஏந்தியவர் காவல்துறையினர் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான காவல்துறை தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை இந்த கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா பிரதானமாக 2 வாயில்கள் இருக்கிறது வாகனங்கள் வருவதற்கு. முன்பகுதி மற்றும் பின்பகுதி. அந்த பகுதியில் வெளியாட்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. குறிப்பாக அரசு அங்கீகார அட்டை உள்ள பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் குறிப்பாக நாமக்கல் மாலையில் கூடிய தலைமைச் செயலக ஊழியர்கள் அதிக அளவில் இல்லாத ஒரு சூழல் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு சிலர் மட்டும்தான் குறிப்பாக அரசு அங்கீகார பத்திரிகையாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். சுற்றிலும் குறிப்பாக இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களுமே காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள சாலைகளிலும் குறிப்பாக கனரக பேருந்துகள் உள்ளிட்ட பேருந்துகளும் அனுமதிக்கப்படாமல் குறிப்பாக எம்எல்ஏக்கள் கார், குறிப்பாக பத்திரிகையாளர்களுடைய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன்.